இந்த வீட்ல என்னமோ தப்பா நடக்குதுன்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொன்னேன் டாடி. ஆனா வீட்ல யாருமே நம்பல. இப்ப நம்புறீங்களா? ஏதோ அந்த அர்ச்சனா பெரிய நல்லவன்லாம் சர்டிபிகேட்லாம் கொடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஏன் ஒண்ணு இல்லையா சொல்றதுக்கு? பாவம் இந்த நந்தினியை பழி வாங்குற பேர்ல அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல, கம்பெனி வரைக்கும் அவளை கொண்டு வந்தீங்கல்ல. அந்த அர்ச்சனா தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாசம் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்திருக்கா. அதுவும் அவ சார்பா ஒரு உளவாளிய நம்ம வீட்டு வேலைக்கே சேர்த்து வச்சுட்டு இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இவ போட்டு கொடுத்திருக்கா. அத வச்சுக்கிட்டு அவ என்னென்னமோ நம்ம குடும்பத்துல செஞ்சிருக்கா. ஆனா வந்த மொத்த பழியும் யார் மேல வந்துச்சு? ஏன் பொண்டாட்டி மேல. எல்லாரும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. எனக்கு கொடுத்த நாட்டு மருந்து விஷமாகட்டும், சுரேகா ஃப்ரெண்ட ரூம்ல அடைச்சு வச்சது, அந்த டெண்டரு, ஸ்கூல்ல கொடுத்த செக்கு, எல்லாத்துக்கும் நீங்க தப்பா சொன்னது என் பொண்டாட்டி மேல. ஆனா செஞ்சது உங்களோட கூனி இருக்கால, அந்த கூனி, அந்த அர்ச்சனா. இப்பயாச்சும் யார் மேல தப்பு யார் சரினாச்சும் புரியுதா? ஒருத்தர் மேல மனசு முழுக்க வெறுப்பு வச்சுக்கிட்டு அவங்க மேல நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னா அவங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பா தான் தோணும்.